So all of you are ready? Big batch this time. So let me reintroduce you to the program. Let me reintroduce you to the program. நீங்கள் போன வருஷம் introduction to government பண்ணீங்க. Okay. So by now government departments, எல்லா departments இல்லாட்டாலும் main departments பற்றி you have an idea, right? Actually government எப்படி வேலை செய்யுதுன்னு case studies மூலமாக தெரிஞ்சுட்டீங்க, ரைட்? அந்த கேஸ் அனாலிசிஸ் நீங்களே செஞ்சீங்க. மூணாவதாக some of you have visited, made field visits, and லாஸ்ட் ரோவில் தூங்காமல் இருந்தவங்கள்லாம் you have listened to the guest lectures also, right? சில பேர் தூங்கினீங்க, சில பேர் கேட்டுட்டீங்க, right? So this is the first purpose of this whole program is to introduce you to how government works, right? இந்த 3 years நீங்கள் செய்ய போகிறது ஃபஸ்ட் பர்பஸ் என்னன்னா அரசாங்கம் எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஓகே, நாளைக்கு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஏதான ஒரு வேலை உங்களுக்கு நடக்கணும்னா அந்த அறிவு, அந்த தெளிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டாவது பர்பஸ், உங்களில் பல பேர் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி அதர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி அரசாங்கத்தில் உள்ள நுழைஞ்சு அதிகாரிகள் ஆகணும். யூ ஷுட் பிகம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், ரைட்? தட் இஸ் த செகண்ட் பர்பஸ். ஸோ ஹவு மெனி ஆஃப் யூ டேக் இட்? ஐ வில் மேனேஜ் வித் யூ டேக் இட், ரைட்? உங்களுக்கு இருக்கா? இதான் உங்களுக்கு இதில் வரலையா? How many of you have joined PIA? பத்மாவதி ஐஏஎஸ் அகாடமி யாராவது ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? Not even one. Okay, let us hope at least by the end of this year we'll persuade more of you to join. நான் எதுக்கு I want to emphasize that அரசாங்க வேலைக்கு போகிறவங்க மட்டும் இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணணும், ஆர் அவங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இல்லை. நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் போயிட்டு வேலை செஞ்சால் கூட இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ, பிகாஸ் வித்தவுட் கவர்மெண்ட் நத்திங் வில் ஃபங்க்ஷன். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஸ்டார்ட் அப் செய்யணுன்னா எவ்வளோ பேர் ஸ்டார்ட் அப் செய்யணுன்னு இருக்கீங்க? எனிபடி? ஸோ தோஸ் ஆஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் உங்களோட ஓன் இண்டஸ்ட்ரி செய்யணும், உங்களோட ஓன் கம்பெனி செய்யணுங்கிறவங்களுக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் வேணும். எவ்வளோ பேர் கார்ப்பரேட் ஜாபில், ஐடி ஜாபில் போய் வேலை செய்யணுன்னு இருக்கீங்க? ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஃபியூ டேஸ் பேக் தெர் இஸ் அ நியூஸ் இன் நியூஸ் பேப்பர்ஸ். ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க, ஒன்றுமே செய்ய வேணான்னு இருக்கீங்களா? ஓகே, ஸோ தெர் இஸ் அ நியூஸ் in Bangalore ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க்கிங் ஹவர்ஸ் 10 hours a day. நார்மல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன? 8 hours. ஓகே, 8 hours. இட் இஸ் ஆல்ரெடி 10 hours. ஓகே, பெங்களூரில் ஐடி இண்டஸ்ட்ரியில் தே வாண்ட் டு இன்க்ரீஸ் இட் டு 12 hours. 10லேருந்து ஒரு நாளைக்கு 12 hours a day ஒர்க்கிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு ஒரு ப்ரப்போசல் இருக்குது. யார் செய்ய போகிறாங்க? அந்த அப்படி செஞ்சாங்கன்னா அந்த ஆர்டர் யார் இஷ்யூ பண்ணுவாங்க? போன வருஷம் பிரவீன் சார் எடுத்தார் கிளாஸ், லேபர் டிபார்ட்மெண்ட் பற்றி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த லேபர் டிபார்ட்மெண்ட் தான் இஷ்யூ பண்ணணும் ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ எந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் போனாலும் அரசாங்கம் ஒரு வழியிலையோ இன்னொரு வழியிலையோ உங்களோட வாழ்க்கையில் என்றைக்கும் இருக்கும். ஓகே, ஃப்ரம் பர்த் டு டெத். ஓகே, இட் வில் ஆல்வேஸ் பி தேர். நம்ம அப்பா அம்மாலாம் பர்த்தில் இருப்பாங்க, நம்ம டெத்தில் இருக்க மாட்டாங்க.
but government will be there with you from birth to death. So you must know about government. You must also enter government and work in government. பல விதத்தில் ஐடி ஜாபில் கிளாமர் இருக்கும், செக்யூரிட்டி இருக்காது. இன் கவர்மெண்ட் யூ வில் ஹாவ் செக்யூரிட்டி, சமூகத்தில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். ஓகே, இப்போ ஐடி கம்பெனியில் கோயம்புத்தூரில் மேனேஜர் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? இன்ஃபோசிஸ் கோயம்புத்தூரில் இருக்கிற மேனேஜர் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? பட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் யாருன்னு கேட்டால் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ தெர் இஸ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆல்சோ இன் அ கவர்மெண்ட் ஜாப். ஸோ ப்ளீஸ், எங்களால் முடியாது, இது கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்காம போல்டாக இறங்குங்க. இட் இஸ் பாசிபிள் ஃபார் எனி ஒன் டு ரைட் த எக்ஸாம். எவ்வளோ எக்ஸாம் எழுதுறீங்க காலேஜில், ஸ்கூலில், காலேஜில், அதே மாதிரி எழுதி இட் இஸ் பாசிபிள் டு enter government job through TNPSC or UPSC or many other exams are there. Okay, போன வருஷம் we gave you an introduction to government. இந்த வருஷம் யாரோ லாஸ்ட் டைம் கேட்டார் கதை சொல்லுங்க அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த வருஷம் கதை சொல்ல போகிறோம். முக்கியமாக we are going to take என்னோட அனுபவத்துலேருந்து, I have spent 35 years in government service. சில பல அனுபவங்கள், அதை ஒரு கேஸ் மாதிரி உங்களுக்கு ப்ரெசென்ட் செய்ய போகிறேன். ஓகே, மோர் ஆர் லெஸ் தட் வில் பி த ட்ரெண்ட் ஆஃப் அவர் செகண்ட் இயர், ரைட்? ஸோ லாஸ்ட் இயர் பியூரோக்ராட்ஸ் மியூசிங்ஸ் செஞ்சோம். இந்த டைம் we have made it more refined because not only select group, entire class we have taken, and எல்லாருக்கும் அது இன்ட்ரெஸ்டாக இருக்கணும்னு we have made it business and governance. நீங்கள் மெயின்லி I will be talking through my experience and நான் என்ன செஞ்சேன்னு நான் சொல்லுவேன். நான் செஞ்சது சரியா தப்பான்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஒன் மோர் பர்பஸ் இஸ் தேர். இந்த இன்னொரு குறிக்கோள் எங்களுக்கு இருந்தது இந்த ப்ரோக்ராம் செய்யறச்சு. நீங்கள் எல்லோரும் யூ கோ ஃபார் இன்டர்வியூஸ்க்கெல்லாம் போகிறீங்க கம்பெனிக்கு, இல்லையா? பிளேஸ்மெண்ட்டில் நான் வரப்போ எனக்கு சொன்னாங்க, இந்த பசங்கள்லாம் இன்டர்வியூ போகிறதுக்கே பயப்படுறாங்க, லாஸ்ட் டேட்டில் ஓடி போயிடுறாங்க. இன்டர்வியூ ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு, அவர் உட்காண்டிருக்காரு, பிளேஸ்மெண்ட்டுக்கு போகாமல் ஓடி போயிடுறாங்க, அவாய்ட் பண்ணிடுறாங்கன்னு. இல்லை, அவாய்ட் பண்ணாமல் போகிறவங்க கூட பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க. ஸோ நீங்கள் பேசுகிறதுக்கு பயப்படக்கூடாது. இந்த ஒரு காரணத்தை வச்சு தான் நாங்கள் இந்த கிளாஸில் அமங் யுவர் ஓன் குரூப், இங்கே இருக்கிறதெல்லாம் உங்கள் கிளாஸ்மேட்ஸ் தான், ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எதிராக வாயை திறந்து பேச கற்றுக்குங்க. சென்சிபிளாக ஏதோ பேசுகிறது இல்லை. about a topic, about a subject, about an issue, about an incident, இன்டெலிஜெண்ட்டாக நீங்கள் பேச கற்றுக்கணும். அந்த பழக்கம் உங்களுக்கு வரணும். நாட் ஓன்லி ஃபார் இன்டர்வியூஸ், நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போனால் கூட ஏதோ ஒரு டெஸ்கில் உட்காந்து நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற காலமே போயிடுச்சு. இனிமேல் நீங்கள் தனியாக ஒரு டெஸ்கில் உட்காந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். இஃப் யூ பிகம் ஃபேக்கல்ட்டி ப்ரொஃபஸர் லைக் தெம், ஒரு கிளாஸ் ரூம் கிட்ட பேசி ஆகணும், அவங்க கலீக்ஸோடு பேசி ஆகணும். நேற்று லான்ச் பண்ணோம், வி லான்ச்டு பத்மாவதி ஐஏஎஸ் அகாடமி செகண்ட் பேட்ச், கவர்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ் தேர்ட் பேட்ச். அந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பிரவீன் சுமார் 50 பேர்கிட்டையாவது பேசியிருப்பார். கரெக்டாக சின்ன சின்ன விஷயத்துக்கும் பேசணும். ஓகே, ஸ்வீட்டருக்கு காஃபி அரேஞ்ச் பண்ணோன்னா பேசணும், டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணோன்னா டிரான்ஸ்போர்ட் செக்ஷன் கிட்ட பேசணும், ஃபோட்டோவில் நம்ம மூஞ்சி நல்லா வரணுன்னா சரவணனோட பேசணும். ஸோ
we have to நீங்கள் ஏன் மூஞ்சி மறைச்சிக்கிறீங்க? ஸோ தனியாக வேலை செய்ய இனிமேல் முடியாது. If you become a scientist also, you have to work in a group. நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தாலும் மீட்டிங் பண்ணி தான் நீங்கள் டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ ஒரு குரூப்பில் சென்சிபிளாக கோவப்படாமல் பயப்படாமல் பேசுகிறதுக்கு நம்ம கற்றுக்கணும். தட் இஸ் த அனதர் பர்பஸ் வை வி மேக் யூ டாக். இங்கே இட் இஸ் நாட் தட் எங்கள் குஷிக்கோ இல்லை ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபன் வி ஆர் ஆஸ்கிங் யூ டு டாக். தெர் இஸ் அ பர்பஸ் பிஹைண்ட் இட். ஸோ போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் அப்பப்போ ஐ வில் பி ஆஸ்கிங் questions. I will ask you to answer. You ask questions, I will answer. Okay, it is an interactive session. Right? From beginning to end, நாம் முடிக்கிறச்சு இந்த கிளாஸில் இருக்கிற அத்தனை பேரும் at least once you should have interacted in class. Understood? Okay, இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா நான் பார்த்ததில் only 1 or 2 students talk. மற்றவங்க எல்லோரும் சும்மா இருக்காங்க. சில பேர் தூங்குறாங்க, சில பேர் முழிச்சுட்டு இருக்காங்க. பட் ஒரு 4-5 பேர் அலாவுதீன் பேசுவார், விக்னேஷ் இல்லையா கிளாஸில், இல்லை அவர் பேசுவார், தக்ஷா பேசுவாங்க, இது மாதிரி 4-5 பேர், ஸ்வாதி பேசுவாங்க, இவ்வளோதான். மற்றவங்களாம் சும்மா இருப்பீங்க. அது இருக்கக்கூடாது. டோன்ட் பிகி பேக், இங்கிலீஷில் பிகி பேக்குன்னு சொல்லுவோம். டோன்ட் பிகி பேக் ஆன் அதர்ஸ். ஓகே, நீங்கள் உங்கள் மனசில் என்ன வருதோ, தப்பு ரைட்டெல்லாம் பப்ளிக் பாலிசியில் கிடையாதுங்க. இன்றைக்கி சரியாக இருக்கும், நாளைக்கு தப்பாக இருக்கும். 6 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு தோணிச்சு ஈரான் மேலே மிசைல்ஸ் போட்டால் தட் இஸ் த கரெக்ட் டிசிஷன்னு, இல்லையா? பார்க்குறீங்களா? யாராவது தெரியுமா? இஸ்ரேல், anybody has not heard of Israel? என்ன ஆச்சுங்க இஸ்ரேலில்? Tell. He's having an answer. Yeah. Israel attacked Iran. Okay. இன்னைக்கு காலையில் பிரசிடெண்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ட்ரம்ப் என்ன சொன்னார்? நான் சொல்லிட்டேன், சீஸ் ஃபயர், போரை நிறுத்திடுங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க போரை நிறுத்துகிறாங்க. ஐ திங்க் 9:30 AM இந்தியன் டைம் they were supposed to stop the war. நான் வரைச்சி எனக்கு இன்னும் கிளியராக எனக்கு தெரியல வார் நின்று போயிடுச்சா இல்லையான்னு, பிகாஸ் we are getting different reports. ஓகே, பட் இன்றைக்கி சரின்னு தோணுறது, நாளைக்கு இது தப்புன்னு தோணலாம். இன்றைக்கி தப்புன்னு தோன்றுறது, நாளைக்கு சரின்னு தோணலாம். பப்ளிக் பாலிசியில், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில், கவர்மெண்ட்டில் இது நடக்கிற விஷயந்தான். அதனால் நீங்கள் இந்த ஆன்சர் தான் ரைட்டு, இந்த ஆன்சர் தான் தப்புன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்கள் மனசில் எது சரியாக இருக்கோ அது தோணும். இட் இஸ் நாட் சயின்ஸ். E is equal to mc². டெஃபினட் இல்லை. There can be many answers to one question. Right? There can be many types of leaders. So, பயப்படாமல் கூச்சப்படாமல் பேசணும். ஓகே, ஸோ 3 things. Understand about government, try to get into a government job, participate and make it an interactive session. அப்போ தான் எங்களுக்கும் ஊக்கம் இருக்கும், உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். Let's go to the next. ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். இட்ஸ் நாட் அ வெரி டஃப் கிளாஸ். ஃபஸ்ட் ஐ வாண்ட் டு நோ யுவர் தாட்ஸ். லீடர்னால் என்ன? ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் மேனேஜராகவோ, சூப்பர்வைசராகவோ, லீடராகவோ, பிரைம் மினிஸ்டராகவோ, சீஃப் மினிஸ்டராகவோ இருந்தீங்கன்னா வாட் வில் யூ டூ? தோஸ் தாட்ஸ் ஐ வாண்ட் டு நோ. சில தியரிஸ் ஜஸ்ட் ஃபார் த தியரட்டிக்கல் பார்ட். பை அண்ட் லார்ஜ் நம்ம ப்ராக்டிக்கல் தான் பேச போகிறோம். அண்ட் எந்த சூழ்நிலையில் நாம் டெசிஷன்ஸ் எடுக்கிறோம், பர்டிகுலர்லி நம்ம கண்ட்ரியில், நம்ம நாட்டில், நம்ம ஸ்டேட்டில், வாட் இஸ் த கான்டெக்ஸ்ட் இன் விச் வி டேக் டெசிஷன்ஸ்.
இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது. இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ லெட் மீ ஸ்டார்ட். நெக்ஸ்ட்டுக்கு போங்க. யாராவது சொல்லுங்கள், உங்கள் மனசில் ஒரு பெரிய லீடர்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? கிவ் மீ த நேம்ஸ் ஆஃப் சம் லீடர்ஸ். யாராவது சொல்லுங்கள், கத்தி சொல்லுங்கள், பேர் சொல்லி சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் மார்க் உண்டு. பேசணும், காதில் கேட்குற முடியாமல் பேசணும். எனிபடி டெல் மீ. he was going to answer. சொல்லியிருந்தீங்கப்பா, கொஞ்சம் எழுந்து நின்று சொல்லுங்கள். மேம் சுஹைல் மேம். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அவங்க அப்புறம் அவருக்கு மேம் செகண்ட் பிபிஏ. ரைட் மேம். ஹிட்லர். எஸ் மேம். ஃபஸ்ட்டே வந்தது ஹிட்லர். இல்லை கொடுங்க ஒரு நிமிஷம். ஹிட்லர் ஒரு கிரேட் லீடர்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? மேம் அவர் ஞாபகம் உங்களுக்கு எதுக்கு வந்து? மேம் அவர் கொண்டு போன விதம் மேம், அவங்களோட அவர் ஒரு குரூப் லீடர் மேம், நல்ல குரூப் லீடர் மேம். அவர் வந்துட்டு போரில் அவங்களோட சோல்ஜர்ஸை கொண்டு போன விதம் வந்துட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் நல்லா தருவார். கொண்டு போய் தோற்று போயிட்டாங்க, அப்புறம் அவர் சூசைடும் பண்ணிட்டாரு மேம். ஆனால் அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோட்டிவேஷன் ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். ஓகே. எனிபடி அக்ரீஸ், டிஸ்அக்ரீஸ்? எனிபடி அக்ரீஸ்? உங்கள் பேர் சொல்லுங்கள் திருப்பி. சுஹேல். எனிபடி அக்ரீஸ் வித் சுஹேல்? டஸ் நாட் அக்ரி வித் சுஹேல்? சொல்லுங்கள் ஏன்? நேம் சொல்லி சொல்லுங்கள். நேம், கிளாஸ். மேம் ஜெனித் ரோஷன், செகண்ட் பிபிஏ மேம். மேம் அவன் சொன்னது பார்த்தீங்கன்னா லீடருக்கு அதுக்கு சொன்ன அந்த கேட்டகரியில் அவர் வரவே மாட்டாருங்க மேம். அவர் டிக்டேட்டருங்க மேம். எப்படின்னா அவர் நாட்டின் மக்கள் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி நினச்சவருங்க மேம். அது வந்து லீடர்ஷிப்பில் வராது, டிக்டேட்டரில் தான். வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்ஷன். ரோஷன், குட். பிட்வீன் a leader and a dictator, right? சில சமயம் சுஹேல் மாதிரி நம்ம we may mistake a person who is a dictator may appear to be a leader. Remember, அவர் சொன்னதில் ஒன்று சரி, that entire German country அவர் பின்னாடி இருந்தது, ரொம்ப நாள் இருந்தது, 12 வருஷம் இருந்தது. அப்புறம் தான் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது இல்லை ப்ராப்ளம்ஸ் எவ்வளோ வருது இவராலன்னு, எவ்வளோ வார்ஸு, எவ்வளோ பேர் செத்து போனாங்க, ரைட்? ஸோ சம்டைம்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாது. எப்போவும் சர்ஃபேஸில் பார்க்காதீங்க, சர்ஃபேஸுக்கு கீழே போய் அதோட பரிணாமம், தட் இஸ் வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் தட் பர்சன், ரைட்? இதில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க தட் த கிரேட்டஸ்ட் லீடர் யாருன்னா அவர் இருக்கிறதே தெரியாதான், அவர் லீட் பண்ணுறதே கூட இருக்கிறது தெரியாதான், வேலை முடிஞ்சப்பறம் நாங்கள் தான் பண்ணோம், அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி லீடர் தான் பெஸ்ட் லீடர்னு. அட் த எண்ட் ஆஃப் இட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் வில் சே we did it ourselves, நாங்கள் தான் செஞ்சோம். அவர் என்ன செஞ்சார்? அந்த அளவுக்கு அவரை வந்து லீட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ there is a fine distinction between leadership and dictatorship which we should understand. Any other leader? Any other leader that you know? அவருக்கு தான் தெரியுமா, உங்களுக்கு தெரியாதா? தெரியும்ல, சொல்லுங்க. அவர் தான் லீடர்னு சொன்னீங்களா? நேம் சொல்லி. லீடரில் இல்லை, ஜஸ்ட் நேம் சொல்லி. பரவாயில்ல, ஜோரா கத்துங்க. முகில் ஃப்ரம் பிபிஏசிஏ. நேம் சொல்லு. முகில் ஃப்ரம் பிபிஏசிஏ. வீரப்பன், அவர் கொஞ்சம் நல்ல லீடர்ஷிப் மேம். வீரப்பன், ரைட். வில்லந்தே கொண்டு வரீங்களேப்பா, ஹீரோவே கிடையாதுப்பா. ரைட், ஒருத்தர் ஹிட்லர் இருக்கிறாங்க, வீரப்பன். அக்ரி, டிஸ்அக்ரி? லாஸ்ட் டைம் ரத்னகுமார் கிளாஸ் செஞ்சார், அது இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. வீரப்பன் கிரேட் லீடர் ஆர் நாட்? எஸ் ஆர் நோ? எஸ். யார் எஸ் சொல்லுங்க? யாருமா எஸ் சொன்னீங்க? யாரும் கேட்டது?
Veerappan, leader or not a leader? Why? மேம் அவர் தமிழ்நாட்டுக்கு என்னதான் கொஞ்சம் எப்படி இருந்தாலும் அவங்க கேங்குன்னு ஒன்று இருக்கும்ல மேம், அவங்க மெம்பர்ஸ்க்கு அவர் உண்மையாக தான் இருந்தார். நல்ல லீடர்ஷிப்பில் கொண்டு போய் அவங்கள வழி நடத்தினார். அப்படியா? எஸ் மேம். அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை, தமிழ்நாடு கர்நாடகா நடுவில் இருக்கிற அந்த ஏரியாவை சேர்ந்தவர். அவர் கேங்கில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறையா பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தராக செத்து போனாங்க. அது குண்டடிப்பட்டு நம்ம கௌரவம் அவர் வில்லி அவர் எப்படி அவரோட மக்களுக்காக அவர் உண்மையாக தான் மேம் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு? ஓகே, ராபின்ஹுட், ரைட்? ராபின்ஹுட் சொல்லியிருக்கலாம்டா. வீரப்பன் அவர் ஊர் மக்களுக்கு நிறையாவே செஞ்சுருக்காருன்னு there is a reputation. ஓகே, அவர் ஊர் மக்களுக்கு, ஏன்னா அவருக்கு சப்போர்ட் வேண்டியிருந்தது, ரைட்? ஹி வாண்டட் சப்போர்ட். அவர் ஒழிஞ்சுக்கணும்னா ஊருக்கு போனோம், அவங்க குடும்பம் ஊரில் தான் இருந்தது, ரைட்? அவர் ரெக்ரூட் பண்ணணுன்னா கேங்கு அந்த ஊர்லேருந்து தான் ரெக்ரூட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு நிறையா செஞ்சார். பட் ஃபைனல் எஃபெக்ட் என்னங்க ஆச்சு? இங்கே 2 பேர் எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா both led their group or country to failure, destruction and death. Okay, I don't want to ஒரு ஹோம்ஒர்க் அட்லீஸ்ட் உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் இருந்ததுன்னா, யாருமே மகாத்மா காந்தி பேர் சொல்லலை. ஏன் சொல்லலை? ஐ டோன்ட் நோ. நீங்களே யோசிச்சு பாருங்கள். யாருமே நெல்சன் மண்டேலா பேர் சொல்லலை. ஐ டோன்ட் நோ. யாருமே அப்துல் கலாம் பேர் சொல்லலை. யாருமே இந்திரா காந்தி பேர் சொல்லலை. ஈவன் அமங் த லேடிஸ், ரைட்? திங்க் பண்ணி பாருங்கள். ஏன் திங்க் பண்ணி பாருங்கள். வை? நான் ஒன்று சொன்னேன்ல, அட் த எண்ட் ஆஃப் இட் ஒரு நல்ல லீடர் அவர் என்ன செஞ்சார்? நாங்கள் தான் செஞ்சோன்னு சொல்லுவாங்களாம் அவங்க கூட இருந்தவங்கள்லாம். அதனாலயா உங்களுக்கு அது ஞாபகம் வர மாட்டேங்குது அவங்க பேரெல்லாம்? they were such great leaders that you don't recognize them. Possible? Think and see. இந்த லாஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்கள். புவர் லீடர்ஷிப். இவர் சொன்ன டிக்டேட்டருக்கும் லீடருக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. புவர் லீடர்ஷிப் என்னங்க? அந்த லீடர் சரியில்லைன்னு சொல்கிறது. இஃப் யூ வாண்ட் டு பி அ லீடர் என்ன அவாய்ட் பண்ணணும் நீங்கள்? வாட் இஸ் புவர் லீடர்ஷிப்? சிவபிருந்தா, செகண்ட் பிபிஎஸ்சி மேம். புவர் லீடர்ஷிப்னா என்னென்னா, நான் வைக்கிறது தான் இங்கே ரூலு அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இருக்கிறது தான் டிக்டேட்டர்ஷிப். ஓகே, மை வே ஆர் த ஹைவே சொல்லுவாங்க இங்கிலீஷில். நான் சொல்கிறது தான் நீ செய்யணும், நான் சொல்கிறது தான் கரெக்டு. தட் இஸ் ஒன் எலிமெண்ட் ஆஃப் புவர் லீடர்ஷிப். எனிதிங் எல்ஸ், வாட் எவர் சிவபிருந்தா செட், ப்ளீஸ் அவாய்ட் இட் இன் யுவர் லைஃப். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு என்றைக்கும் சொல்ல முடியாது. There are different perspectives in the world. Any other element of poor leadership? இல்லை, நான் சொல்கிறது கரெக்ட் நீங்கள் செய்யுங்கன்னு இருக்காமல் அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு பண்ணணும். Not being consultative, not being collaborative. ஓகே, ஸோ இப்போ நெகட்டிவாக பார்த்துருக்கோம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு. ஸோ நாட் பீயிங் அலவுடு, பேர் சொல்லணும் மறந்துட்டீங்க. So not being consultative and collaborative, that is also element of poor leadership. Anything else? Anything else? I'll just give you one more. Being asleep on the job. என்ன அர்த்தம் தெரியுமா? Being asleep on the job. Anybody can tell me?
ஒரு வேலை நடக்கணும், இங்கே கிளாஸ் நடக்கணும், நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தூங்கினா பரவாயில்ல, பட் நான் இங்கே நின்று தூங்கிட்டேன்னா, ரைட்? ஸோ லீடர் ஷுட் பி அலர்ட். மற்றவங்க ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லீடர் அதை பார்க்கணும். வேறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் லீடருக்கு அது தெரியணும். இது ஆகலாம், இது கான்சிக்வன்ஸ் ஆகலாம். ஒரு பிளேனை சர்வீசிங் செய்யலைன்னா நாளைக்கு அது கிராஷ் ஆகலாம், பல பேர் உயிர் போகலாம். The leader should realize before anybody else, right? So these are some elements of poor leadership. யார் பேச்சையும் கேட்காம அவர் சொன்னதையே சொல்கிறது, யாரையும் கன்சல்ட் செய்யாமல் வேலை செய்கிறது, not anticipating problems before they come. That's also poor leadership. Next point. Okay, just go through this. I'll give you 2 minutes. This is just some other people's thoughts, what they have defined leaders. யாரா படிக்கிறீங்களா? எழுந்து மைக் எடுத்துக்கோங்க. Capacity of a person to direct the energies and willingness of people in social units to take action to achieve goals. ஓகே, அண்டர்ஸ்டுட்? புரிஞ்சுதா? சொல்கிறீங்களா? மற்றவங்களோட ஆக்ஷன்ஸையும் புரிஞ்சு லீடர்ஷிப் ஒரு குறிக்கோள் இருக்குது, ஒரு குறிக்கோள் இருக்குது. இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும், தட் இஸ் த குறிக்கோள். என்டையர் கண்ட்ரி அப்போ ஐ திங்க் வி ஹேட் சம் 80 crore, இப்போது 145 crore இருக்கும். அப்போ 80 or 90 crore பீப்புள் எல்லாரும் ஒருமித்த ஒரே மனசோட அந்த ஒரு குறிக்கோசரம் போராடி இருக்காங்க. யாரால் செய்ய முடிஞ்சது? காந்திஜியால் செய்ய முடிஞ்சது, ரைட்? ஸோ எல்லாரோட எனர்ஜிஸ். அப்போ நான் ஏன் செய்கிறேன், நான் செய்ய மாட்டேன்னு யாரும் கேட்கல. கேட்டிருந்தாலும் அவர் கன்வின்ஸ் செஞ்சுருக்காரு. ஓகே, நாட் தட் அவருக்கும் தடங்கல் இருந்திருக்கு. ஸ்டில் யூ கோ அஹெட். ஓகே, ரைட். செகண்ட் ஒன், எனிபடி? எனிவன்? படிங்க. Leadership can be strategic, involves assessment of the group's position, environment scanning and fixing goals. Can you explain? மேம், இப்போ ஒரு லீடர்ஷிப்ன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான். ஸோ நம்மளோட பொசிஷன் வச்சு இருக்கிற ப்ராப்ளம்ஸை முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியுமோ பண்ணலாம். ஸோ பெரிய பெரிய ஸ்பீச் கொடுக்கறது லீடர்ஷிப் ஆகிடாது. யார் நீங்கள் சொன்னீங்களே, ஐ லைக் த ஸ்பீச். எஸ், தி ஸ்பீச்சஸ் வேர் மோட்டிவேட்டிங். உங்களுக்கு மட்டும் இல்லை, என்டையர் ஜெர்மன் நாட்டுக்கும் அது மோட்டிவேட்டிங்காக இருந்தது. பட் ஸ்பீச் கொடுக்கறதுனால ஒருத்தர் லீடர் ஆகிட மாட்டார், ரைட்? இந்த குறிக்கு போகிறதுக்கு இந்த பாதையில் போகிறதுக்கு நாம் இது செய்யணும். ஓகே, அதை செய்ய வைக்கணும். நான் தானும் செய்யணும், மற்றவங்களையும் செய்ய வைக்கணும். தட் இஸ் லீடர்ஷிப். ஸ்பீச் கொடுக்கறது லீடர்ஷிப் இல்லை. எனிபடி கேன் கிவ், ரைட்? ஒரு இது உங்கள் யூடியூப் திறந்தீங்கன்னா ஒரு ரீல் பார்க்குறதுக்குள்ளே 3 அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அங்கே பேசுகிறவங்களும் ஏதோ பேசுகிறாங்க. வாய் இருந்தால் போகிறோம் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு, ரைட்? செஞ்சு காட்டுறவங்க தான் லீடர். 3வது, இதுதான் உங்களுக்கு சொன்னதுன்னா, எனிபடி வில் ரீட்? ரீட் க்ரீன் ஷர்ட் படிங்கப்பா, ஜஸ்ட் படிங்க. நீங்கள் சொல்ல வேணாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3வது கேட்கல. A leader is best when people barely know that he exists, not so good when people obey and acclaim him, worst when they despise him, fail to honor people, they fail to honor you, but of
but of a good leader. When his work is done, his aim fulfilled, they will all say, we did this ourselves. யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? உட்காருங்க. என்ன ஒரு லீடர் இருந்தாருன்னா அவர் இருக்கிறதே யாருக்கும் தெரியக்கூடாதான், அவர் தான் நடத்தி வைக்கிறாருன்னு கண்ணுக்கு தெரியக்கூடாதான். அந்த மாதிரி லீடர் தான் உயர்ந்த லீடர். ஸோ ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஆப்போசிட் இது, ரைட்? பின்னாடியிலேருந்து நட்ஜு கொடுத்துட்டே இருப்பாங்க, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, பண்ணுறீங்களா, இதை முடிச்சிடலாமா, ரைட்? இங்கே ப்ராப்ளம் இருக்கா, அதை சைலண்ட்டாக போய் அதை எடுத்துடுறது, அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுறது. ஸோ முடிஞ்சப்புறம் 3 டைப் லீடர் சொல்கிறார் இதில். நம்பர் 1, ஐயோ இவரா அப்படின்னு சில பேர் லீடர் இருப்பா. ஓகே, முதல்ல தெரியாது, பெரிய லீடர் நினச்சிப்பாங்க. அப்புறம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர வர பார்த்துருக்கோம்ல, அது சில லீடர்ஸ் பார்த்துருக்கோம். முதல்ல எல்லோரும் ரொம்ப கிரேட், ஹிட்லரே ஒரு எக்ஸாம்பிள், எல்லோரும் வாழ்த்தினாங்க, புகழ்ந்தாங்க. ப்ராப்ளம்ஸ் வர 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 ஐயோ இவரால் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கே அப்படின்னு அவங்களோட ஓன் பீப்புள் கூட எதிர்த்தாங்க. ஓப்பனாக எதிர்க்க முடியல, பட் உள்ளுக்குள்ளே எதிர்த்தாங்க. ரெசிஸ்டன்ஸ்னு அப்போ வந்தது, வித்தின் ஜெர்மன் ரெசிஸ்டன்ஸ்னு வித்தின் த கண்ட்ரி, ரைட்? அதை விட ஒரு லெவல், அது ரொம்ப மட்டமான லெவல். அதுக்கு ஒரு லெவல் மேலே ஓகே, அவர் சொல்கிறத நாம் கேட்டுட்டு ஒபே பண்ணி நடப்போம். தட் இஸ் த செகண்ட் லெவல். பட் ஃபைனல் லெவல் மறந்து போய்ட்றீங்களே, மகாத்மா காந்தி பேர் சொல்லவே மறந்துட்டீங்களே. அவர் செஞ்ச கான்ட்ரிபியூஷன் இஸ் ஸோ கிரேட். நாம் தான் செஞ்சோம்ப்பா, இந்தியாவுக்கு சுதந்திரம் நாம் தான் வாங்கி கொடுத்தோம்னு நாமளே நினச்சிக்கிறோம். அவர் செஞ்சதையே மறந்துட்டோம். தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லீடர். அதனால தான் அவரை மகாத்மான்னு சொல்கிறது, காந்தின்னு வெறுமை பேர் சொல்கிறது இல்லை. அவர் செஞ்சது, நமக்கு செஞ்சதை நாமே மறந்துட்டோம். அந்த அளவுக்கு அவர் நம்ம உயிரோட உயிராக கலந்துட்டார். இன்றைக்கு கூட பக்கத்தில் இருக்கிறவனை நீங்கள் அடிக்க மாட்டீங்கன்னா, மிருகத்தனமாக நீங்கள் நான் யாரே இருக்கட்டும் நாம் நடந்து கொள்ளன்னா அதுக்கு காரணம் அவர் சொன்ன சத்தியாகிரகம், அவர் சொன்ன அஹிம்சா, அதே காரணம். நமக்கு அவர் மறந்து போயிட்டார், பட் அவரோட இம்பேக்ட் நம்ம மேலே இன்னும் இருக்குது. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் லீடர், ரைட்? Okay, let us go to the next. So these are different types of leaders. Okay, great man leader Hitler, ஒரு பெரிய ஹீரோ லீடர், ரைட்? நம்ம சினிமாவில் பார்க்குறோமே அந்த மாதிரி லீடர்ஸ். ஓகே, ஸ்ட்ராங் மேன் லீடர், ரைட்? சர்வெண்ட் லீடர், மற்றவங்களுக்கு சேவை செஞ்சு லீடர் ஆகிறவங்க. இப்போ குஜராத்தில் ஈலா பட்டுன்னு இருந்தாங்க. ஓகே, யாராவது மசாலா அப்பளம் சாப்பிடுவீங்களா? ஓகே, மசாலா அப்பளம் சாப்பிடுவீங்களாப்பா? பிடிக்குமா இல்லையா? ஓகே, அதில் பஞ்சாபி அப்பளம்னு ஒன்று வரும் தெரியுமா? மிளகெல்லாம் போட்டு, ஜீரகம் மிளகெல்லாம் போட்டு, தெரியுமா? அப்பா இப்போ தான் சிரிப்பு வருது. ஈலா பட் குஜராத்தில் சேவான்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து, வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற லேடிஸ் அவங்களுக்கு ஒரு வருமானம் வரணும்னு அவங்கக்கிட்ட செய்ய வச்சு, இப்போ இந்தியா பூரா நாம் அந்த பெரிய அப்பளம் சாப்பிட்றோம். என்னப்பா டெல்லி அப்பளம் பேரா? ஓ, அது எனக்கு தெரியாது. தேங்க்யூ, ஐ லேர்ன் சம்திங் நியூ, ரைட்? ஸோ டெல்லி அப்பளமை பாப்புலரைஸ் பண்ணாங்க. குட். பேர் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். டெல்லி. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் நகெட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஐ டென்ட் நோ. ஸோ சேவை செஞ்சு, மற்றவங்களுக்கு சேவை செஞ்சு லீடர் ஆகிறவங்க. ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீடர்ஸ்
தட் இஸ் ஆல் இட் சேஸ். நீங்கள் வந்து ஒரு டைப்பு மட்டும் நினச்சிக்காதீங்க, தேர் கேன் பி மெனி அதர் டைப்ஸ். நெக்ஸ்ட்டுக்கு போங்க. நெக்ஸ்ட்டுக்கு போங்க. ஸோ நான் இதெல்லாம் பல தியரிஸ் இருக்குது. ஸோ ஐ தாட் ஹவு பெஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் லீடர்ஷிப். ஹவு பெஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் லீடர்ஷிப். லீடர்ஷிப்னா என்னன்னு எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நம்ம உள்ளுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி ஃபார் லீடர்ஷிப், நம்ம இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. ஓகே, ஐ ஹாவ் சம் கெப்பாசிட்டி, யூ ஹாவ் சம் கெப்பாசிட்டி, ஷீ ஹேஸ் சம் கெப்பாசிட்டி. அண்ட் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த சிச்சுவேஷன், அந்த நிலைமை, அது ரெண்டும் எப்போ சரியாக கூடி வருதோ அப்போ தான் லீடர்ஷிப் ஆகும். நீங்கள் சூப்பராக இருக்கலாம், பட் அங்கே சிச்சுவேஷன் உங்களுக்கு சரியாக இல்லாட்டன்னா, இல்லை அவசியம் இல்லைன்னா, ஒரு லீடர்ஷிப்புக்கு அவசியமே இல்லைன்னா, தென் தெர் வில் பி நோ லீடர்ஷிப். உங்களோட கெப்பாசிட்டி வெளியில் தெரியாது. ரைட்? இப்போ அவருக்கு தெரிஞ்சிருந்தது டெல்லி அப்பளம். இந்த சுச்சுவேஷனில் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சோடனே அவரால் சொல்ல முடிஞ்சுது. இல்லைன்னா அந்த நாலேஜ் அவருக்குள்ளேயே இருந்திருக்கும் டெல்லி அப்பளம் பற்றி. அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஐ டென்ட் நோ ரியலி. வி யூஸ் டு கால் இட் பஞ்சாபி அப்பளம். பட் ஆக்சுவலி அது குஜராத்தில் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. பஞ்சாப்லேயும் இப்போ ஆல் ஓவர் எல்லா இடத்துலையும் செய்கிறாங்க. ஓகே, பட் நிலைமையும் சரியாக இருக்கணும், நம்ம கெப்பாசிட்டியும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அது ரெண்டும் கூடும் போது தான் லீடர்ஷிப். நமக்கு வாயை மூடிக்கணும். தூக்கம் வந்தால் பரவாயில்ல. ரைட்? ஓகே, தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் திங்ஸ், பிஹேவியரல் திங்ஸ். ரைட்? It should not do that. ஸோ சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி சேரும்போது தான் லீடர்ஷிப். திருப்பி நான் மகாத்மா காந்திக்கிட்டே போகிறேன். இந்தியா அந்த டைமில் we were under British rule. மகாத்மா காந்தியை பார்த்தா பெரிய உயரம் இல்லை, திடகாத்திரமான பாடி பில்டர் பாடி இல்லை, ஒரு லவுட் வாய்ஸ் கூட இல்லை, ரொம்ப சாஃப்ட் வாய்ஸ். ரைட்? ஓன்னு ஸ்பீச் கொடுத்துருக்காரா? ஸ்பீச் நிறையா கொடுத்துருக்காரு. பட் ஹிட்லர் மாதிரி இல்லை இல்லையா? ஹேவ் யூ எப்பாவது போய் கேளுங்க. ரைட்? பட் அந்த டைமுக்கு இந்த நாட்டுக்கு தேவையானவர் அவர். தேர்ஃபோர் கெப்பாசிட்டி அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் மெட் அண்ட் இட் கேவ் ரைஸ் டு லீடர்ஷிப். ஒரு பெரிய லீடராக அவர் உருவானார். நம்ம நாட்டுக்கு சுதந்திரமும் கிடச்சிது. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ வந்து நம்ம சர்க்கம்ஸ்டன்ஸை ஒன்றும் செய்ய முடியாது. வெளியில் இருக்கிற இட் இஸ் எக்ஸ்டர்னல். பட் நம்ம கெப்பாசிட்டியை நம்ம வளர்த்துக்க முடியும். ஓகே, பட் சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து வெளியில் இருந்தாலும் நாம் அதுக்கு அட்ஜஸ்ட் செஞ்சுக்க தெரியணும். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் நாட் ஓன்லி லீடர், எனிபடி ஷுட் ஹேவ். ஸோ நான் ஜஸ்ட் ஐ எம் டேக்கிங் மை ஓன் எக்ஸாம்பிள். நான் கவர்மெண்ட்டில் என்ட்ரு ஆச்சு 1987 கவர்மெண்ட்டில் என்ட்ரு ஆனேன். ரைட்? ஒரு விதமான சூழ்நிலை இருந்தது, ஒரு விதமான லீடர்ஷிப் வேண்டியிருந்தது. அப்போ அது செஞ்சோம். தென் அது போகல. தட் வாஸ் நாட் இனஃப் பிகாஸ் இந்தியா ஹேஸ் க்ரோன். தென் நான் வந்து ஐ வெண்ட் பேக் டு ஸ்கூல். ஆக்சுவலி திருப்பி போய் பிஹெச்டி செஞ்சுட்டு திருப்பி வந்தேன். அப்போ வேறு விதமான லீடர்ஷிப் வேண்டியிருந்தது. ஃபைனலி ஐ ரிட்டையர்ட் ஃப்ரம் சர்வீஸ். இங்கே வந்தேன். இங்கே வேறு விதமான லீடர்ஷிப் வேண்டியிருக்கு. இட்ஸ் ஆல் நாட் த சேம். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற உலகம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டுக்கு போங்க. ஸோ நம்ம சுதந்திரம் வாங்கினோம். இனிஷியலி எஜுகேஷன் வேண்டியிருந்தது, ஹெல்த் கேர் வேண்டியிருந்தது. அப்புறம் ஜனநாயகம், நம்ம வாட் இஸ் எ ட்ரூ டெமோக்ரஸி. ரைட்? நம்ம கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் அது சேரணுங்கிறதுக்கு பஞ்சாயத்து ராஜ் லெஜிஸ்லேஷன் செஞ்சோம். ஓகே, ஸோ இப்போது நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிறச்சே பஞ்சாயத்துலாம் இருக்கல. நீங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிறச்சே இப்போது இட் ஹஸ் பிகம் நார்மல். கிராம பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்குது, தாலுக்கா பஞ்சாயத்துன்னு இருக்குது. அப்போல்லாம் இருக்கல.
ஸோ இப்போ வந்து ஜனநாயகம் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிருக்கு. 1991 நீங்கள்லாம் பிறந்திருந்தீங்களா இல்லையா? இன்னும் நாட் எட். ஓகே. அது வரைக்கும் நாம் வந்து we were not looking to the external world. நாம் செல்ஃப் சஃபிஷியன்சி அதுதான் நாம் செஞ்சுருந்தோம். நாமளே ப்ரொடியூஸ் பண்ணுறது, அது நாமளே யூஸ் பண்ணுறது. அது இது உணவுப் பொருளாக இருக்கட்டும், இல்லை மெஷின்ஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எல்லாமே நாமளே இந்தியா உள்ளேயே செய்வோம், இந்தியாவே யூஸ் பண்ணுவோம். வெளியில் நாம் விற்கவும் மாட்டோம், வெளியிலேருந்து வாங்கவும் மாட்டோம், இல்லை ரொம்ப குறைவாக வாங்குவோம். ஓகே. 91 இது சேஞ்ச் ஆச்சு. அட்லீஸ்ட் உங்கள் பிபிஏல நீங்கள் படிப்பீங்க, இல்லை படிக்கணும். லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். நாம் ப்ரொடியூஸ் பண்ணுறத வெளியில் விற்க ஆரம்பித்தோம், அவங்க செய்கிறத நம்ம வாங்க ஆரம்பித்தோம். ஸோ தட் வாஸ் த செகண்ட். சூழ்நிலை சேஞ்ச் ஆகிருந்தது. அப்போ வேண்டிய லீடர்ஷிப் இப்போ சேஞ்ச் ஆக வேண்டியிருந்தது. சூழ்நிலை மாறிண்டே இருக்கும். ஸோ உங்கள் கெப்பாசிட்டியை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஸ்கூலில் எப்படி இருந்தீங்களோ அப்படி காலேஜில் இருக்க முடியாது, காலேஜில் எப்படி இருந்தீங்களோ நீங்கள் வேலை செய்ய போகிறச்சே இருக்க முடியாது. யூ ஹவ் டு சேஞ்ச், ரைட்? இப்போ we have become one of the greatest economies, fastest growing economies. நம்ம ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இஸ் க்ரோயிங். இப்போ நாம் சின்ன தப்பு பண்ணாலும் அது பெருசாக தெரியும், ரைட்? we have to therefore change, improve all the time. இப்போ நாராயணமூர்த்தி வேலை செய்யுங்கன்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம க்ரோத் அப்படி இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யாராவது தூங்கியிருந்தால் கூட யாரும் கவனிக்க மாட்டாங்க. நீங்கள் யாராவது வேலை செய்யலைனாலும் ஒன்றும் அதனால் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஆகிடாது. இப்போது ஒருத்தர் தூங்கிட்டாருன்னா ஏர் கிராஷ் ஆகிடும். ஆப்ரேட் பண்ணுறச்சு ஒரு சர்ஜன் தூங்கிட்டாருன்னா பேஷண்ட் செத்து போயிடுவான். ஏன்னா வி ஆர் க்ரோயிங், எக்கானமி இஸ் க்ரோயிங். தென் நாமளும் நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும். வி ஹவ் டு சேஞ்ச். சிலது சுலபமாக இருக்குது. எங்கள் டைமில் கம்ப்யூட்டர் இருக்குல்ல. நான் கம்ப்யூட்டர் பார்த்தது நான் வேலையில் சேர்ந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 1996 தான் நான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்கினேன், ரைட்? பட் இப்போ அப்படி இல்லை. பிறக்கிறச்சே கம்ப்யூட்டர் கையில் வச்சுட்டே பிறக்குறீங்க, மொபைல், இந்த ஃபார்ம் ஆஃப் அ மொபைல், ரைட்? ஸோ திங்ஸ் ஆர் சேஞ்சிங், பிகமிங் ஈஸியர், பட் யூ ஆல்சோ ஹேவ் டு சேஞ்ச். ஓகே. அதுக்காக தான் பாவம் அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. அதை எல்லோரும் அதை தப்பாக எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டுக்கு போங்க. இது வேண்டாம், நெக்ஸ்ட்டுக்கு போங்க. ஸோ ஃபைனலி ஒன்று ரியலைஸ் பண்ணுங்கள், வேர்ல்டு வில் சேஞ்ச், யூ ஹாவ் டு சேஞ்ச். பிகாஸ் உங்கள் கெப்பாசிட்டியும் உங்கள் சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் எப்போ அலைன் ஆகிறதோ அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். அப்போ தான் உங்கள் கான்ட்ரிபியூஷனை மெச்சுவாங்க, ரைட்? நெக்ஸ்ட்டுக்கு போங்க. I am just going to ask 5 people because we don't have time. 5 பேர் ஒரு குவாலிட்டி சொல்லுங்கள், என்கிட்ட இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லுங்கள். 5 பேர் என்கிட்ட இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை, நான் இதை வளர்த்துக்கணும் சொல்லுங்கள். ஆளுக்கு ஒன்று சொன்னால் போகிறோம். 5 people, 5 volunteers preferably. Either you tell some quality which you have or which you don't have. உங்களோட இண்டிவிஜுவல். அக்ஷயா, செகண்ட் பிபிஎஸ்சிஏ. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமை இல்லாமல் இருப்பேன். ஓகே. டிசிஷன் மேக் பண்ணும்போது கொஞ்சம் அவசரப்படுறது, பொறுமை. அது குவாலிட்டி போகிறோம், மற்றதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கோங்க. பொறுமையின்மை, பேஷன்ஸ் இல்லை, தட் இஸ் த நெகட்டிவ் குவாலிட்டி. வேறு யாராச்சும் சொல்லுங்கள். எது பண்ணாலுமே என் கூட இருக்கவங்ககிட்ட கேட்டு தான் மேம் பண்ணுவேன். அதனால் எது பண்ணாலுமே கேட்டு. கன்சல்டேட்டிவ். ஓகே. கொலாபரேட்டிவ் லீடர்ஷிப், பாசிட்டிவ் குவாலிட்டி. யா, குட். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். ஃபர்தர் நினச்சிக்கோங்க. ஓகே. உங்கள் மனசுக்கு நினச்சிக்கோங்க, நாட் ஃபார் த கிளாஸ். Anybody, positive or negative quality?
பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவுமே இல்லை, நிர்வாணத்துக்கு போயிட்டோமாப்பா. வி ஹவ் பிகம் சன்னியாசிஸ் now. பாசிட்டிவ் குவாலிட்டிஸும் இல்லை, நெகட்டிவ் குவாலிட்டிஸும் இல்லை. சொல்லுங்கள் யாராவது, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? எனக்கு ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி இருக்குது. சரியாக கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணட்டா கோவம் வரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் நோ குவாலிட்டி அட் ஆல்? சொல்லுங்கள். ஒரு பாசிட்டிவ் இருக்கணும், இல்லை ஒரு நெகட்டிவ் இருக்கணும். ஆஸ் அ லீடர் நீங்கள் இருக்கணும்னு. மதன்குமார் செகண்ட் பிபிஏங்க மேம். மதன்குமார் செகண்ட் பிபிஏ. எனக்கு பிடிச்சதாங்க மேம், நான் யார்ட்டி கேட்க மாட்டேன். பிடிச்சதை மட்டும் செய்வீங்க, இல்லைன்னா செய்ய மாட்டீங்க. ஓகே. என்ன பிடிக்கும்? ஒரு க்யூரியாசிட்டி. எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு செயின் அந்த மாதிரி எனக்கு பிடிச்சதை நான் எடுத்துக்கோங்க, யார்ட்டி கேட்க மாட்டேன். என்னோட ஸ்டைல். ஓகே. அவருக்கு பிடிச்சது தான் அவர் செய்வார். மை வே ஆர் த ஹைவே. மேம் என்னோட இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிரும். லீடாக இருக்கும்போது கீழே இருக்கவங்க எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிட்டு அவங்களோட இது கேட்கணும், அதனால் அடாப்ட் ஆகிறது ஈஸியாக. அடாப்டபிலிட்டி. இன்னொரு நான் உங்களது நெகட்டிவாக எடுத்துட்டுருக்கேன், நீங்கள் பாசிட்டிவாக சொன்னீங்களா எனக்கு தெரியல. பட் என்னோட வழி தான் சரியில்லை, எனக்கு பிடிச்சதான் தான் பண்ணுவேன்னு லைஃப்பில் இருக்க முடியாது. நாட் ஒன்லி ஆஸ் லீடர், ஆஸ் எனிபடி யூ கேன். பிகாஸ் பிடிக்காதது பல விஷயம் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ ஐ எம் டேக்கிங் இட் ஆஸ் அ ஃபியூச்சரில் மாற்றி நெகட்டிவ் குவாலிட்டி. ஓகே. ஸோ 2 பாசிட்டிவ் ஆச்சு, 2 நெகட்டிவ் ஆச்சு. ஓகேங்க மேம், ஃப்யூச்சரில் மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிறேன். சரி மாற்றி இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் நீங்கள். இட் இஸ் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ். அதை கூட நீங்கள் இதாக எடுத்துக்கூடாது. மேம் ஸ்வாதி மீனாட்சி. என்னோட நெகட்டிவ் வந்து எனக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்பவே அது யோசிச்சு சொல்கிற மாதிரி இருக்கும். ஹெசிடேஷன். ரைட். ஓகே. ஓகே. ஹெசிடேஷன். முகில் செகண்ட் பிபிஎஸ்சிஏ. நெகட்டிவிட்டி என்னென்னா சீக்கிரம் எல்லாம் நம்பிடுவேன் மேம். தேவையில்லாமல் சீக்கிரம் எல்லாம் நம்பினோன்னா கடைசியில் அது நம்பிடுவீங்களா? அது பாசிட்டிவாக நெகட்டிவாங்க? நெகட்டிவ் தான் மேம். ஏன்பா? அது எப்படி மேம் சொல்கிறது? ஃபஸ்ட்டு அதே நம்மளுக்கு திரும்ப பேக் ஃபயர் ஆயிரும் மேம். டக்குன்னு ஒருத்தர் நம்பி ஒன்று நம்ம பண்ணுவோம், ஆனால் அதே நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆயிரும். ஓகே. இது லாஸ்ட் டைம் கூட உங்கள் கிளாஸ் இல்லை, ப்ரீவியஸ் கிளாஸ் நான் செஞ்சப்போ கூட மற்றவங்கள நம்பி நான் ஏமாந்துடுவேன் அப்படின்னு நிறையா பேர் சொன்னாங்க. நான் உங்களை கேட்குறேன், ஏமாறுறது நெகட்டிவா ஏமாத்துறது நெகட்டிவா? யாராவது ஒருத்தர் சொல்லணும். ஏமாத்துறது தான் நெகட்டிவ். ஸோ ஐ டோன்ட் டேக் இட் ஆஸ் நெகட்டிவ். ட்ரஸ்ட் நம்புறீங்க, நம்பினா ஏமாந்து போகிறது இஸ் நார்மல். ரைட்? நம்பினா ஏமாந்து போகிறது நார்மல் தானே? நான் கிளாஸுக்கு வச்சு நீங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்கன்னு சந்தோஷமாக வரேன். 4 பேர் பேசுகிறீங்க கஷ்டப்பட்டு, ஏமாந்து போகிறேன். என் மேலே தப்பா உங்கள் மேலே தப்பா? ரைட்? இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் குவாலிட்டி. ட்ரஸ்ட் பீப்புள். நீங்கள் 10 பேரை ட்ரஸ்ட் பண்ணிங்கன்னா 5 பேர் உங்களை ஏமாற்றலாம், 5 பேர் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு வேலை கொடுக்கலாம், ஜவாப்தாரி கொடுக்கலாம், உங்களை மெச்சலாம். ஸோ ஐ எம் நாட் டேக்கிங் இட் இஸ் அ நெகட்டிவ் குவாலிட்டி. ஸோ எவ்வளோ ஆச்சுப்பா? யாராவது கணக்கு வச்சிங்களா? 4 நெகட்டிவ் 4 பாசிட்டிவ் ஆச்சா? பாசிட்டிவ்ஸ்லேயும் வரலாம். பாசிட்டிவ் சொன்னாங்களே, கன்சல்டேட்டிவ், ஐ வில் பி கன்சல்டேட்டிவ் சொன்னாங்க. யுவர் த ட்ரஸ்ட்டு நான் பாசிட்டிவாக தான் 3 பாசிட்டிவ் அடாப்டபிலிட்டி. 3 பாசிட்டிவ் 4 நெகட்டிவ் ஆச்சு போல். ஓகே. சொல்லுங்கப்பா. இன்னும் ஒரு 2 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ். அதோட உங்களை விட்டுறேன் இன்னைக்கு. மேம் ஜனனி செகண்ட் பிபிஏ. டக்குன்னு ஒரு டிசிஷன் மேக் பண்ண முடியாதுங்க மேம். என்னம்மா? டிசிஷன். ஓகே. இமீடியட்டாக டிசிஷன் செய்யணும். ஸ்லோ இன் டிசிஷன் மேக்கிங். குட் ஆர் பேடுங்க? பாசிட்டிவா நெகட்டிவா? ஏன் பாசிட்டிவ்?
யார் சொன்னீங்க பாசிட்டிவ்னு? வை பாசிட்டிவ்? எஸ். ஒரு குழந்தை தண்ணியில் விழுந்துட்டுருக்கு, அப்போ வந்து இவங்களை காப்பாற்றலாமா வேணாமான்னு யோசிப்பீங்களா? When competence meets circumstance, there is something called situational leadership. அந்த சிச்சுவேஷனில் எப்படி நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி செய்யணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு எஜுகேஷன் பாலிசி செய்யணுன்னா உங்கள் மாதிரி செய்கிறது தான் நல்லது. யோசித்து நிதானமாக ஸ்லோவாக டிசிஷன் மேக்கிங் பண்ணுறது தான் நல்லது, ரைட்? பிகாஸ் இன்றைக்கே இப்படியே பண்ணி அப்படியே பண்ணி டூம்னு செஞ்சு முடிச்சிட முடியாது. அட் த சேம் டைம் இன் சர்டன் சிச்சுவேஷன்ஸ் நீங்கள் இமீடியட் ரியாக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஐ வில் நாட் கிளாஸிஃபை யூ as நெகட்டிவ், ரைட்? இன் சர்டன் சர்க்கம்ஸ்டன்ஸ் தட் த பெஸ்ட் வே, லைக் ஹி செட், சர்டன் சர்க்கம்ஸ்டன்ஸ் யூ ஹேவ் டு ரியாக்ட் குவிக்லி. லைஃப் சேவிங் சுச்சுவேஷனில் ஒரு டாக்டர் அப்போ யோசிச்சு கையில் கத்தி வச்சுட்டு ஆப்ரேட் செய்யிட்டா வேணாமா யோசிச்சாருன்னா அதுக்குள்ளே உயிர் போயிடும். ஸோ சர்டன் டைம்ஸ் யூ ஹேவ் டு ரியாக்ட் இமிடியட்லி. சிபிஆர் கொடுக்கணுன்னா இப்போ யோசிக்க முடியாது. எனி ஒன் எல்ஸ்? எஸ் மேம், பரத்ராஜ் பிபிஎஸ்சி மேம். எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சமாளிச்சுடுவாங்க மேம். எந்த சுச்சுவேஷனாலும் சமாளிச்சுடுவீங்க. சம்திங் லைக் வாட் ஹீ செட். ஓகே, ஹீ செட் ஐ வில் அட்ஜஸ்ட் டு பர்சன்ஸ், யூ வில் அடாப்ட் யுவர் செல்ஃப் டு சிச்சுவேஷன்ஸ். எப்படியோ சமாளிப்பீங்க. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்? பாசிட்டிவ். ஒரு உதாரணம் கொடுங்க. சொல்லுங்கள், எப்போ லாஸ்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. சார் எதாக சமாளிச்சோம் சார், எதாக இல்லைப்பா, கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் கேட்டு ஏன்பா சொல்கிறேன், நீயே சொல்லுங்க பரவாயில்ல. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர் சேர் உள்ளே படியில் போயிடுவார் போல் இருக்கு. அவர் பயம், அவரை கூட்ட போகிறேன் என்னன்னு அப்படியே கீழே போயிட்டு இருக்காரு. சொல்லுங்க பரவாயில்ல. என்ன சார் சொல்கிறீங்க மேம்? எப்பயுமே லாஸ்ட்டில் தான் இருப்பேன், ஃபஸ்ட்டில் வந்து. வெரி குட். நான் எப்போ லாஸ்ட் பெஞ்சில் இருப்பேன், ஃபஸ்ட் பெஞ்சில் வந்து உட்காந்துருக்கேன். நான் அவரை வை ஐ ஆஸ்க் தட் கொஸ்டின் வாஸ், எந்த சுச்சுவேஷனையும் சமாளிக்கிறது இஸ் குட், இட்ஸ் அ பாசிட்டிவ் ட்ரைட், ரைட்? அண்ட் அவர் கொடுத்த எக்ஸாம்பிள் நல்ல எக்ஸாம்பிள். பின்னாடி உட்காந்து இப்போ முன்னாடி வந்து உட்கார்ற குட் எக்ஸாம்பிள்ஸ், ரைட்? பாசிட்டிவ் ட்ரைட். பட் ஆல்சோ தெர் இஸ் அ நெகட்டிவ். எப்படி இவங்க வந்து நெகட்டிவ் நினச்சிட்டு பாசிட்டிவ் சொன்னாங்களோ, எப்படி சுஹேல் நெகட்டிவ் நினச்சிட்டு பாசிட்டிவ் சொன்னாரோ, இது பாசிட்டிவ் தான். பட் ஒரு சுச்சுவேஷன் சமாளிக்கிறதுக்கு போய் சொல்லுவீங்களா? பண்ணுவேன் சொல்ல. லாஸ்ட் டைம் ஒரு கிளாஸில் கேட்டப்போ நான் பண்ணுவேன் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணணுன்னு காப்பி அடிப்பீங்களா? அடிக்கலாமான்னு கேட்குறேன். அட்லீஸ்ட் அடிப்பீங்களான்னா எஸ்ன்னுவீங்க. அடிக்கலாமா? ஸோ சமாளிக்கிறது நல்லது. பட் சர்டன் திங்ஸ் நீங்கள் காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது. எப்படி வேணாலும் சமாளிச்சுடுவேன், அது தப்பு. ஓகே, தெர் இஸ் ஆல்வேஸ் அ வே டு டூ திங்ஸ். எத்திக்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு வந்து கிளாஸ் ரூமில் நமக்கு சொல்லித்தரதில்லை. அதனால தான் நீங்கள் வந்து இன்றைக்கி காப்பி அடித்தாலும் பாஸ் பண்ணால் பரவாயில்லன்னு நினைப்பீங்க. ஆச்சு, காப்பி அடித்து பாஸ் பண்ணிட்டீங்க. உங்களை மாதிரியே காப்பி அடித்து பாஸ் பண்ணவங்க உங்களுக்கு டாக்டராக வராங்க, எப்படி இருக்கும்? கரெக்டா? புரிஞ்சுதா? நீங்கள் நாளைக்கு ஃப்ளைட்டில் போகிறீங்க, உங்களை மாதிரியே காப்பி அடித்து பாஸ் பண்ணுவங்க பைலட்டாக இருக்கார், எப்படி இருக்கும்? அப்பா யோசிக்க, இப்போ பயம் வந்தது. ஸோ சமாளிக்கிறது நல்லது. பட் சர்டன் திங்ஸ் யூ ஷுட் நாட் காம்ப்ரமைஸ், ரைட்? லைஃப்பில் காம்ப்ரமைஸ் ஆல்வேஸ் நாம் பண்ண தப்பு திருப்பி வந்து நம்மளே அடிக்கும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட்
நான் இது செஞ்சேன்னா நாளைக்கு எனக்கு உடம்பு சரியாயில்லை, என் டாக்டரும் இப்படியே இருந்தாருன்னா என்ன ஆகும்? நான் இதெல்லாம் ரொம்ப வெரி கிளியர் எக்ஸாம்பிள்ஸ், பட் இது ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ். உங்கள் டீச்சர் உங்களுக்கு சரியாக படிக்காமல் வந்து அவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாருன்னா நாளைக்கு உங்களுக்கு லைஃப்பில் எஃபெக்ட் ஆகும், ரைட்? ஸோ பட் அதெல்லாம் லைஃப் த்ரெட்டனிங் இல்லை. பட் அ பைலட் எரர் ஆர் அ டாக்டர்ஸ் எரர், அ சர்ஜன்ஸ் எரர் இஸ் லைஃப் த்ரெட்டனிங். Okay, so always remember. Okay, so anja acha, so we'll spare them for today, right? Please go back and reflect. Okay, it is not நீங்க கிளாஸ்ல சொல்றது என்ன சொல்றீங்க சொல்லாது is immaterial. Go back and reflect, because நாளைக்கு there is no Mahatma Gandhi now. நீங்கள் எல்லாரும் தான் இந்தியாவை ஒரு நாடாக உருவாக்கணும். Okay, thank you all very much.